இந்த உலகில் மனிதர்கள் எல்லாம் இரண்டு நிலைகளில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஒருவர் ஆழமான சோகத்தில் மூழ்கியதால் மனம் சோர்வில் திளைத்துக் கொண்டிருக்கும். மற்றொருவர் அதிகமான ஆசைகள் கொண்டு எந்த நிலைக்கும் திருப்தி அடைய முடியாமல் தடுமாறுகிறார். புத்தர் பார்த்தார், வாழ்க்கையில் உண்மையான அமைதி எங்கும் இல்லை என்று. ஆனால் அவர் சொல்லியது இதுதான்: நடுத்தர பாதையில் அமைதி இருக்கும். ஒரு நாள் ஒரு இளம் மாணவன் புத்தரிடம் வந்தான். அவனது கண்களில் குழப்பம் தெரிந்தது. அவனது இதயத்தில் கோபமும் பயமும் கலந்திருந்தது. அவன் கேட்டான், ஆசைகள் நிறைந்த வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சி தருமா? புத்தர் சிறிது நேரம் அமைதியாக இருந்து சிரித்தார். பின்னர் சொன்னார், மிகுந்த ஆசை மகிழ்ச்சியை தராது. அதிக ஆசை அதிக துன்பத்தை அழைத்து வருகிறது. அதிகம் பெற வேண்டும் என்ற கோரிக்கைதான் மனதை அடைக்கும் சங்கிலியாகும். மற்றொரு நாள் ஒரு மாணவன் கேள்வி கேட்டான், நான் விரும்பும் அனைத்தையும் பெற்றால் நான் அமைதியாக இருப்பேனா இல்லையா? புத்தர் பதில் சொன்னார், அமைதி பொருள்களில் கிடையாது, அது உன் மனதில் பிறக்கும். அந்த மாணவன் குழப்பமடைந்தான். புத்தர் தொடர்ந்தார், உலகில் மிகுந்த சாதனைகள், மிகுந்த பொருள், மிகுந்த புகழ், இவை அனைத்தும் உண்மையான சந்தோஷத்தை தராது. வாழ்க்கையில் சாதனைகளும் ஆசைகளும் தனக்கே ஒரு மிதமான இடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நடுத்தர பாதை. புத்தர் தனது கதை வழியாக சொன்னார், ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடக்கிறான். அவன் வழி தவறுகிறான். ஏன் என்று தெரியாமல் விழுந்து விடுகிறான். மிகவும் விரைந்து நடக்கும்போது கால்கள் வலிக்கும். மிகவும் மெதுவாக நடக்கும்போது நேரம் வீணாகும். நடுத்தர பாதை என்பது அதே போல. மிகவும் குறைவு ஆசையோ மிக அதிக ஆசையோ இல்லாமல் மனதை நடுத்தரமாக வைத்து போக வேண்டும். கோபம் உன்னை எரிக்கும் நெருப்பு, அகம்பாவம் உன்னை கட்டிப்போடும் சங்கிலி. அவைகளை விடுங்கள். நடுத்தர பாதையில் நிதானமாக நடந்தால் மனம் அமைதியாகும். பின்னர் புத்தர் கூறினார், நீ நடுத்தரமாக நடக்கும்போது உன் உள்ளம் விளக்கமாகும். உலகம் உன்னை தடுக்கும்போது கூட நீ கவலைப்படாமல் செல்கின்றாய். வாழ்க்கை ஓடுகிறது, ஆனால் நீ ஒழுங்காக இயங்குகிறாய். அந்த மாணவன் சிந்தித்தான். அவன் தனது ஆசைகளையும் கோபத்தையும் பயத்தையும் பார்க்கிறான். அவனுக்கு புரிந்தது, நடுத்தர பாதையில் நடக்கும்போதுதான் மனம் அமைதியடையும். புத்தர் இறுதியாகச் சொன்னார், நடுத்தர பாதை மனிதனை தீமைக்கும் தீய எண்ணங்களுக்கும் எதிராக பாதுகாக்கும் கவசமாகும். அது நம்மை மனநிறைவுக்கும் தெளிவுக்கும் வழிவகுக்கும். அவை அனைத்தும் உன்னுள் பிறக்கின்றன. நான் வழிகாட்டுகிறேன், நடக்க வேண்டியது நீ. அந்த மாணவன் எழுந்து பயணத்தை தொடங்கினான். அவனது மனம் புத்தரின் போதனை கேட்டு அமைதியடைந்தது. வாழ்க்கை மாறவில்லை, ஆனால் அவன் மனம் மாறியது. அதுதான் புத்தரின் நடுத்தர பாதையின் சக்தி.